ஸ்மால் சோல்ஜர்ஸ். பொதுவாக நம்மள பல பேருக்கு கேம் டெவலப்மெண்ட் பண்ணணும், கேம் வந்து உருவாக்கி காட்டணும், சாதிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். பட் பெரும்பாலும் இந்தியன் டெவலப்பர்ஸ் வந்து எடுத்த உடனே கேம் பண்ணுறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக மிஸ்டேக் தான் பண்ணுவாங்க. அந்த மிஸ்டேக் என்ன ஆகும் பண்ணா அவங்கள வந்து அந்த கேம் முடிக்கவும் முடியாமல், ரிலீஸும் பண்ண முடியாமல், அதை வந்து காசு சம்பாதிக்க முடியாமல், கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு தான் போகாமல் ஏற்படுது. தோத்துக்கிட்டே இருக்கீடா. உங்களே வந்து இந்த தமிழ் மற்றும் இந்தியன் டெவலப்பர்ஸ் பண்ணுற தப்பு என்ன ஏது அப்படின்றதான் இந்த தெளிவாக பார்க்க போகிறோம், பார்த்துருவோம். ஆக்சுவலி வந்து இதில் வந்து நான் பண்ண தவறாக சொல்ல போகிறேன். ஓகே, நான் பண்ண தப்ப பொதுவாக பண்ணுறதா சொல்ல போகிறேன். மற்றபடி இதை வந்து ஒரு டவுன் கிரேட் பண்ணுற வீடியோவையோ யாரையும் வந்து திட்டுற வீடியோவோ இது கிடையாது. கேம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு, புதுசாக ஃப்ரெஷ் ஆகிறவங்கள கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிற ஒரு அண்ணனாக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். தப்பாக அதை எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி இந்த செக்மெண்ட் ரொம்ப நாளாக வீடியோ போடல, பல மாதமாக போடல. ஸோ உங்களை நம்பி திரும்ப ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை நம்பி தான் இறங்கி இருக்கிறேன், கட்சியில் என்னைய கவுத்து விட்டுற மாட்டீங்களா? ஒரு பிக்கிங்கானா? ஓகே யார் லைக் பண்ணிங்க. இந்த மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை ஹைப் ஏற்றி விடுங்க, அப்போ 4 பேர் கண்ணில் காட்டும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி கண்ணாடியே போட முடியும். அதனால் வந்து ஹைப் ஏற்றி சோல்ஜர்ஸ். ஓகே சோல்ஜர்ஸ், ஓரத்தில் போயிடலாம். நான் கதாசாமி. இந்த ஷோ கேம் ஜீனியஸ். முதல் மிஸ்டேக், ஜிடிஏ மாதிரி கேம் பண்ணணும். பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஏன் இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலும் கேம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஆசை வச்சவங்களுக்கு பல பேர் எடுத்த உடனே வந்து ஏம் பண்ணுறீங்கன்னா ஜிடிஏ தான். நடிச்ச ஹீரோ சார், நான் வெயிட் பண்ணுறேன் சார். இந்த மாதிரி நடித்த ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி, எடுத்த ஜிடிஏ தான் அப்படின்ற மாதிரி தான் பல பேர் ஏம் பண்ணுறாங்க. அதாவது ஓப்பன் வேர்ல்ட் பண்ணணும், ஜிடிஏ மாதிரி கேம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ப்ரோ அது இல்லாமல் அவங்க ஆசைப்படுறது செய்தானமாக கேட்டிங்க அப்படின்னா இதுதான் இங்கே மிகப்பெரிய பண்ணுற தப்பு. அதுதான் பிரச்சனையே. ஏன்னா ஜிடிஏன்ற கேம்ஸ் வந்து ஏகப்பட்ட டெவலப்பர்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு AAA கேம் கம்பெனி பண்ண ஒரு கேம். அதை வந்து ஒரு சிங்கிள் ஹேண்டாவோ ஒரு 4 பேர் வச்சு பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் டெவலப்பராக இருக்கீங்கன்னா நீங்கள் தான் ஒரு தனியாளாக இருப்பீங்க, நீங்கள் தான் வந்து மாடலிங் பண்ணுவீங்க, நீங்கள் தான் கோட் எழுதுவீங்க, நீங்கள் தான் வந்து மியூசிக்லாம் ஆட் பண்ணி கேம் ஒன்று பண்ணுவீங்க, லாஜிக்லாம் போட்டு கோடெல்லாம் சாட் ஜிபிடி கொடுத்துருங்க. நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. அது வந்து சும்மா அந்த ஸ்னேக் கேம் பண்ணுறதுக்கு பிளாட்ஃபார்ம் தான் தரும். ஜிடிஏ கேம் பண்ணலாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது வச்சுக்கிட்டு. இவன் டம்மி தான் போட்டுருக்கு. அப்படியே கோடு வந்தாலும் மற்ற 3D மாடல் பண்ணுறது, ஒரு ஓப்பன் வேர்ல்ட் கிரியேட் பண்ணுறதுன்றதே ஒரு சவாலான விஷயம் தான். ஓப்பன் வேர்ல்ட் பண்ணுறது இவ்வளோ ஈஸியான வேலைலாம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். இது என்ன பண்ணால் எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஜிடிஏ கேம் பண்ணுவாங்க. ஆனால் பண்ணுவாங்க மேப் செட் பண்ணலாம், இது பண்ணுவாங்க. பட் ஓரளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்களால இந்த கேமை ஃபினிஷ் பண்ணவே முடியாது. ஏன்னா தனியாக ஒரு ஆள் பண்ண முடியுமானா பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதை நானே பண்ணியிருக்கேன். பட்டன்னு ஒரு கேம் பண்ண ஆசைப்பட்டு அது ஓப்பன் வேர்ல்டாக கொண்டு வரேன்னு பிளான் போட்டு சென்னையில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து 3D மாடல் பண்ணி கடைசியில் ஒரே ஆளாக உட்காந்து பண்ண முடியாமல், அதுக்கு டெவலப்பரும் கிடைக்காம டுபாகோ டெவலப்பரை வச்சுக்கிட்டு அவனுக்கு 3% கண்ட்ரோல் கூட வைக்க தெரியாம கஷ்டப்பட்டு அந்த கேம் அப்படியே பாறையில் போயிடுச்சு. இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. பட் பண்ணுவேன். ஒரு நாள் நான் மேலே ஒரு நாள் சாதிச்சு வரும்போது கண்டிப்பாக நான் பார்த்து படிய பண்ணுவேன். நன்றி கான்ஃபிடென்ட். இந்த மாதிரி எடுத்த உடனே ஏம் பண்ணுறது சரி கேட்டிங்கன்னா, எடுத்த உடனே பெரிய கேம் ஏம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ எடுத்த உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா, வாட் இஸ் ஹிந்தி, என்ன பண்ணா அப்படின்னா ஹிந்தி கேம் முதல்ல எடுக்கணும். அது முதல்ல ஹிந்தி கேம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஆப்ரேஷனா முதல்ல நான் வந்து கேம் டெவலப் பண்ணோம் அப்படின்னு வந்து ஒரு AAA கேம் பார்த்து ட்ரை பண்ணி அது முடியாமல் என்ன பண்ணா அப்புறமா தான் எனக்கு புரிய வந்துச்சு, நம்ம எல்லாருமே ஹிந்தி தான், நம்ம இண்டிபெண்டா இருக்கிறவங்க தான். ஒரு 8 ஹவர்ஸ் ஜாப் பண்ணி முடிச்சுட்டு வர டைம்ல தான் நம்ம ட்ரை பண்றோம். அப்போ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி கேம் மாதிரி தான் பண்ண முடியும். இங்க இருக்க நிறைய பேருக்கு என்னன்னா ஹிந்தி கேம் தெரிய மாட்டேங்குது, டெவலப்பர்ஸே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் ஏன் பண்றாங்க ஜிடிஏ. இல்ல ஆக்சுவலி அதுதான் ஏன் எனக்கு புரியவில்லை. எல்லாம் ஒரு சித்தார்த் அபிமன்யு மாதிரி ஜிடிஏவை வந்து போர்ட்ரே பண்றீங்க, எனக்கு சுத்தமா புரியல. அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஐஜிடிசி இல்லாமல் போயிருந்தோம்ல, அப்போ நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசினாங்க இது மாதிரி, அக்கா நானும் கேம்ரு அதெல்லாம் வா இத்தனை பேர் ட்ரை பண்ணுறாங்க, இத்தனை இந்திய டெவலப்பர்ஸ் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் அவங்க சொன்ன முதல் வார்த்தை நாங்கள் ஜிடிஏ பீட் பண்ணணும், நாங்கள் ஜிடிஏ மாதிரி பண்ண போகிறோம். எல்லாரும் சொன்ன வார்த்தையிலே ஜிடிஏ இல்லாமல் இல்லை. அப்படி பார்த்தா கூட RDR2 நல்லா இருக்கு, மாஃபியா ஓல்ட் கண்ட்ரி நல்லா இருக்கு. ஏன் இல்லை ஒரு மாதிரி உங்களுக்கு டார்க்கா அப்படிதான் வேணும்னா சைலண்ட் ஹில் ஃப்ரான்ச்சைஸ், அப்படி இல்லை அட்வென்ச்சரஸாக வேணும்னா இப்போ இது ரெசிடென்ட் ஈவில் அது ஃப்ரான்ச்சைஸ், அந்த ஃப்ரான்ச்சைஸ் சூப்பராக இருக்கு. அசாசின்ஸ் கிரீட் இருக்கு, டோட்டல் ஓவர்டோஸ் லைவ் விளையாடிருப்பார் கேக்கே, பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா அது நல்லா இருந்துச்சு. இல்லை அப்புறம் நிறைய குட்டி குட்டி கியூட் கேம்ஸ் 3D கேம்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய இண்டி கேம்ஸ் இருக்கு, அதெல்லாம் விளையாடலாமே. ஒய் ஆல்வேஸ் ஜிடிஏ? இப்போ நிறைய மீம்ஸ் எல்லாம் ஷேர் பண்றீங்க, கேக்கேவை டேக் பண்ணி ஸ்டோரிஸ் போடுறீங்க, அதுல கூட ஜிடிஏ வருது. எனக்கு என்ன எல்லா கேமர்ஸ்க்கும் வந்து ஜிடிஏ பிடிக்குதா, இல்லை இது ஜிடிஏ பிடிச்சாதான் கேமர்ஸ் ஒரு ஆர்டிஃபிஷியலா செட் பண்ண பார்டர் லைன் இருக்கான்னு அது எனக்கு புரியவே இல்லை. இட் ஹாஸ் அ ஸ்டோரி வேணும்னா இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கு, இல்லை ஒரு மாதிரி எமோஷனலா வேணும்னா அதுக்கு கேம்ஸ் இருக்கு, இல்லை ஒரு டார்க்கா தான் வேணும்னா அதுக்கு
கேம்ஸ் இருக்கு. இல்ல நமக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோவா தான் விளையாடணும்னா அதுக்கும் so many கேம்ஸ். எனக்கே வந்து நிறைய வாவ் இவ்வளோ இருக்கா அப்படின்லாம் இருந்துச்சு. மாஃபியா ஓல்ட் கண்ட்ரிலாம் அதுக்கு நான் தான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன். அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி முடிக்கும்போது எனக்கு பயங்கர அழுக, ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. அண்ட் இப்போ இந்த ரெசிடென்ட் ஈவில் வாவ் அந்த செகண்ட் எண்டிங் பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. இதுல வந்து இவ்வளோ ஸ்டோரி இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு, சூஸ் பண்றதுக்கு விஷயம் இருக்கு அப்படின்னும் போது யூ கைஸ் ஹேவ் so many ஆப்ஷன்ஸ். அப்படி இருக்கும்போது ஏன் அதையே சூஸ் பண்றாங்க? பேசியாச்சா? GTA தான் கெத்து. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் ஃபேமஸ் ஆன GTA தான். இந்த PS2 காலத்துலேருந்து GTA விளையாடி பழகிட்டாங்க. அதுலேருந்து GTA பிடிச்சிக்கிட்டு காரணம்னா GTAல எங்கே வேணால் போக முடியும். அந்த மாதிரி வேற எந்த கேம்லையும் இல்லையா? இருக்குது, ஓப்பன் வேர்ல்டு இருக்குது. பட் ஓப்பன் வேர்ல்டு பெருசாக காமிச்சாருன்னா GTA தான். ஸோ அதனால எல்லாமே GTAனே சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஓப்பன் வேர்ல்டு கேம்ஸ் அதுவுமே GTA க்ளோன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. பட் இந்த மாதிரி இப்போ ஓப்பன் வேர்ல்டு என்ன பிரச்சனை அப்படின்னா லீனியர்ஸ் ஓப்பன் வேர்ல்டு அப்படின்னு இருக்குது. ஓப்பன் வேர்ல்டில் இப்போ பெரிய சிட்டி பெரிய இது இருக்கும், ஓகேவா? அவ்வளோ பெரிய சிட்டியை நீங்கள் வந்து பில்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அசட் மேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஆர்டர் இருக்கிறது லீனியர் கேம்ஸ். லீனியர் கேம்ஸில் மேப் சின்னதாக இருக்கும். அந்த மேப்புக்குள்ளே உன்னால் நல்ல கேம் பிளே கொடுக்க முடிஞ்சா நீ தாங்க கிங்கு அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி கேம் பிளே முக்கியமா இல்லை அது மேப் முக்கியமா? கேம் பிளே தான் மேப் முக்கியம். ரெடி பண்ணுறது பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா வாரி வெற்றி ஒரு கேம் ரொம்ப ரொம்ப சின்ன மேப்பில் அந்த ஒரே மேப்பை திரும்ப எக்ஸ்ட் பண்ண வைப்பான். ஆனால் போரே அடிக்காது, திரும்ப அதே தான் வந்துட்டு இருப்பேன். ஓகே, பட் இருந்தாலும் ட்ரிபிள் கேம். பட் இண்டி கேம்ஸ் எவ்வளோ வர அப்படின்னா இண்டி கேம்ஸ் தான் வந்து நம்மள மாதிரி டெவலப்பர்ஸ் செஞ்சு பார்க்க முடியும், செஞ்சு இந்த ஃபீல்டு நுழைய முடியும். இண்டி கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இந்தியா வந்த கேம்ஸ் அதுக்கப்புறம் பிளேயர் பேஸாக மாறி இருக்கு. சரியா சொல்லலாம் மைண்ட் கிராஃப்ட் சொல்லலாம். மைண்ட் கிராஃப்ட் தான் இண்டி கேம் தான் முதல்ல. ஜாவா வெர்ஷன் ஆடிருக்கீங்களா? ஜாவா வெர்ஷன்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பயங்கர ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் காசு வாங்கினாங்க அந்த கேம். இந்த மாதிரி இண்டி கேம்ஸ் நிறைய இருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன டீம் வச்சு பண்ணோம் அப்படின்னு பிளான் பண்ணாதான் நம்மளால வந்து இது பண்ண முடியும். ப்ரோ இண்டி கேம்லாம் கிராஃபிக்ஸ் நல்லாவே இருக்காது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே தான் முக்கியமாக ஒரு பாயிண்டே வருது. ஸ்டாப் ஃபோட்டோ ரியலிசம். பொதுவாக ட்ரிபிள் ஏ கேம்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்ட் ஸ்டைல் தான் ஃபோட்டோ ரியலிசம். அதாவது ஒரு ஃபோட்டோ மாதிரியே அந்தளவுக்கு கிராஃபிக்ஸ் கொடுக்குறது தான் ஃபோட்டோ ரியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசாக வந்து கேம் டெவலப் பண்ண நினைக்கிறவங்க எல்லாருமே ட்ரிபிள் ஏ கேம் தான் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே நினைக்கிறது என்ன அப்படின்னா ஃபோட்டோ ரியலிசமாக இருக்கணும், அப்படியே கிராஃபிக்ஸ் அப்படியே இருக்கணும், அப்படியே ஜகஜகன்னு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது சரியாக கிடைக்குன்னா அது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா வீடியோ கேம்ஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஆர்ட் ஸ்டைல் இருக்குது. ட்ரிபிள் ஏ கேம்ஸை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆர்ட் ஸ்டைலில் கேம்கள் இருக்குது. உதாரணம் சொன்னால் பார்டர்லேண்ட் கேம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணாமல் தான் இருக்கும், லைனாக இருக்கும். இதே மாதிரி டிஸ்ஆனர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே பெயிண்ட் பண்ணாம தான் வச்சிருப்பாங்க. பாரிஸ்ல இருக்கிற பெயிண்டிங்ஸ் தெரியுமா? அந்த பெயிண்டிங்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கேம் டெக்ஸ்சர் பண்ணிருப்பாங்க. அது ட்ரிபிள் கேம் தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆர்ட் ஸ்டைல் இருக்கு. பட் பெரும்பாலான கேம்கள் வந்து ரியலிஸ்டிக் கிராஃபிக்ஸ் அப்படின்றனால எல்லாருமே ஏம் பண்றது ரியலிஸ்டிக் கிராஃபிக்ஸ் தான். பட் இது என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா இது வந்து அசெட் மேக் பண்ணணும். அசெட் மேக் பண்ணணும் என்ன அப்படின்னா நீ ரியலிஸ்டிக் கிராஃபிக் கொடுக்கும்போது உங்களால வந்து ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பீஸை தான் உங்களால ப்ளே பண்ண வைக்க முடியும். இதில் வந்து சரி ஆப்டிமைஸ் பண்ண முடியாது, பிரச்சனை நிறைய இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ரியலிஸ்டிக் கிராஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு அசெட் மேக் பண்ண முடியாதனால அசெட் ஸ்டோரில் வாங்குவாங்க. தண்ணி செக்மெண்ட்டாக பேச வேண்டியது இருக்குது. பின்னாடி சொல்கிறேன். உண்மையாக பார்த்தீங்கன்னா வீடியோ கேம்ஸில் ஏகப்பட்ட ஆர்ட் ஸ்டைல் இருக்குது. அந்த ஆர்ட் ஸ்டைலை ஃபாலோ பண்ணி இந்த ஆர்ட் ஸ்டைலை பண்ணலாம், ஆர்டிஸ்டிக்காக பண்ணலாம்னு நினைக்கினா தான் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும் இந்த ஆர்ட் ஸ்டைல் இருக்குது அப்படின்ட்டு. எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் அந்த மாதிரி கேம் பண்ண முடியும். எதுவுமே ஒருத்தர் எடுத்துருக்காரு, ஓகேவா? கேம் நல்லா பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி கேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ வந்து பிக்சல் ஆர்ட் கேம்ஸ் தான் பிடிக்கும். இந்த பார்ட்டி ஆடலாம் பிக்சல் கிராஃபிக்ஸ் பண்ணுற கேம் தான். அந்த கேம்லாம் பிடிக்கும். அதாவது அவர் வந்து சொல்கிறாரு அந்த கேம்லாம் கேவலமான கேமு, அது அதெல்லாம் பண்ண பிடிக்காது ப்ரோ அப்படின்னு சொன்னார். அங்கே தான் புரிஞ்சது ஓகே அப்படின்ட்டு. என்ன ஆகுன்னா அவருக்கு ஒரு விஷயம் புரியல. அவரே ஒரு இண்டி தான். ஒரு இண்டி கேம் டெவலப்பர்ஸ் எப்படி இருப்பாங்கன்றது அவருக்கு தெரியல. வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இண்டி டெவலப்பர்ஸ் இருக்காங்க. நம்ம வந்து IGDC போன தெரியுமா? அங்கே பார்த்த எல்லா கேமே இண்டி கேம்ஸ் தான். ஒவ்வொருத்தரும் இவ்வளோ கிராஃபிக்ஸ் வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க, டிஃப்ரெண்டாக இருந்துச்சு இல்லையா? அதெல்லாம் இண்டி கேம்ஸ். ஒரு லிமிடேஷனுக்குள்ள நம்ம என்ன கொடுக்குறோன்றதான் இங்கே மேட்ரு. ஸோ வந்து ஃபோட்டோகிராஃபர் மட்டுமே ஆர்ட் ஸ்டைல் இல்லை, ஏகப்பட்ட ஆர்ட் ஸ்டைல் இருக்குது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க. அடுத்த பார்க்க போகிறது ஃப்ரீ அசெட்ஸ். பெரும்பாலும் நான் பார்த்த டெவலப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அசெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஓகே. பட் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ அசெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரோ அதெல்லாம் தப்பு இருக்குது. நம்ம வந்து ஃப்ரீ அசெட் பண்ணி கற்றுக்க தப்பு இருக்குது அது கேட்டிங்க அப்படின்னா இப்போ எனக்கு இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைக்க கஷ்டமாக இருக்குது. அதனால நான் ஸ்டோர் ப்ராட் ஜிஞ்சர் கார்லிக் யூஸ் பண்ணுறேன். அதில் என்ன இருக்குது? என்னோட கன்வீனியன்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கரெக்ட். பட் இது வந்து மெக்கானிசம் வந்தால் ஓகே. ஒரு தேர்ட் பர்சன் கேம் வந்து பண்ணணும். தேர்ட் பர்சன் மெக்கானிசம் வந்து கஷ்டமாக இருக்கிறனால மெக்கானிசம் நான் வாங்கிக்கிறேன். தேர்ட் பர்சன் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. யூனிட்டி இன்ஜினில் நான் யூஸ் பண்ண
வரைக்கும் அவன் தேர்ட் பர்சன் அப்போதைக்கு கொடுக்கவே இல்லை. இப்போ தான் கொடுத்துருக்கான் தேர்ட் பர்சன் டெம்ப்ளேட். ஒரிஜினலாக பார்த்து தேர்ட் பர்சன் டெம்ப்ளேட் கிடையாது, இன்வெக்டான ஒரு செட் டெம்ப்ளேட் இருக்கும், அவன் தான் தேர்ட் பர்சனே கொடுப்பான். அந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து ஒரு அசட்டை வந்து ஒரு 3D மாடலை வாங்கி பண்ணுறேன்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பேன்ஷனை வந்து வாங்கிக்கிறாங்கன்னு வச்சுக்கேன், இது ஃப்ரீயாக இருந்துச்சு இல்லை நல்லா இருக்கு அப்படின்னா இதே ஃப்ரீ அசட்ஸை நிறைய பேர் யூஸ் பண்ண முடியும். அப்போ உங்க கேம்ல தான் இருக்கும், அவங்க கேம்ல தான் இருக்கும். மீஷோவில் வாங்கின மாதிரி ரெண்டுத்துலேயுமே ஒரே அசட் தான் அங்கே இருக்கும். ஸோ அப்போ வந்து கேம் பார்க்கணும்னா தெரியும் அப்படின்னா இன்னும் ஒரே மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. என்ன இது நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அசட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் அசட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களால் அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அது எப்படி நீயா செஞ்ச நீ ஆப்டிமைஸ் பண்றதுக்கு? அதுதான் சொல்கிறேன், இது ஒரு பிரச்சனை இருக்கா. இதே மாதிரி வந்து அசட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரே ஆர்ட் ஸ்டைலில் அசட்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை. மரம் ஒரு ஆர்ட் ஸ்டைலில் இருக்குது, வீடு ஒரு ஆர்ட் ஸ்டைலில் இருக்குது, வண்டி ஒரு ஆர்ட் ஸ்டைலில் இருக்குது. அது பார்க்க எப்படி இருக்கும்? ஸோ ஒரே தீம்ல இருக்காது. ஸோ வந்து நான் பார்க்கும்போது இருக்கும் அப்படின்னா அந்த கேம் பார்க்க நல்லா இருக்காது. வீடியோ கேம் பண்ணுறது ஒரு கண்ணில் பார்த்து விடக்கூடிய ஒரு ஆர்ட் ஃபார்ம். அந்த ஆர்ட் ஃபார்மில் அது பண்ண கேம் கண்ணுக்கு குளிர்ச்சியா நல்லாவே இல்லை அப்படின்னா விளையாடுற பிளேயருக்கு நல்லாவே இருக்காது. ஸோ சிம்பிள் வழி பார்த்தீங்கன்னா அசட் நீங்கள் மேக் பண்ணுறது தான். அசட் மேக் பண்ண கஷ்டம்லாம் கிடையாது, 3D மாடல் பண்ணுறது ஈஸி தான். முடிஞ்சால் வரக்கூடிய வீடியோக்களில் நான் வந்து அது 3D மாடல் பண்ணுறது சொல்லி தரேன். செஞ்சு காட்டிட்டு சொல்லி கொடுங்க. கண்டிப்பாக பண்ணுறேன். மொபைல் கேம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணி போட்டு தரேன். யோ காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க, பாம்ப வெளியடியா பாப்போம். ட்ரைனிங் அசட்ஸ் இன்னொரு விஷயம், இது சொன்னால் கண்டிப்பாக பல பேர் டென்ஷன் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் சொல்கிற ஒரு விஷயம் இதுதான், ஓகேவா? பட் தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுற கேமை ஃபினிஷ் பண்ண கேமை நினைக்கிறாங்க. இது வந்து தப்பு. என்ன அப்படின்னா சில பேர் வந்து தேர்ட் டுட்டோரியல் பார்ப்பாங்க, டுட்டோரியல் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ப்ராக்டிஸ் பண்ண என்ன பண்ணாங்க, கிண்டி வந்து இது கேமை விட்டுடலான்னு விட்டுருவாங்க. இங்கே தான் பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் பண்ணுற யாருமே இதுதான் கதை வரணும்னு பிளான் பண்ணுறது இல்லை. ட்விட்டரில் பார்த்து ஓகே இது ஓடுது நடக்குதுன்னு ட்ரை பண்ணிடுறாங்க. ட்ரை பண்ணக்கப்புறம் இது ஒரு கேம் அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே டெம்ப்ளேட்ஸை வந்து ஆல்டர் பண்ணிடுறாங்க. டெம்ப்ளேட்ஸ் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் அதில் வந்து மாஸ்டர் பண்ணாத வரைக்கும் கிளிச் அண்ட் பக்ஸ் நிறைய வரும். அது உங்களால் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, சால்வ் பண்ணுறது கஷ்டம். இது தெரிஞ்சு நிறைய பேர் கேம் நல்ல முன்னாடி கொடுத்தா இப்போ பண்ணி பாருங்கன்னாங்க. அந்த கேம் நிறைய பேர் நான் வெளியே கொண்டு காட்டாத காரணம் என்ன அப்படின்னா, இப்போ கிளிச் பக்ஸ் இருக்குது. இப்போ அவங்கள சஜஸ்ட் பண்ணுற விளையாடி பாருங்கன்ட்டு அந்த கேம் நல்லா இல்லை பக்ஸ் இருக்கு அப்படின்னா அடுத்து நான் நல்ல கேம் வரும்போது கொடுத்தேன் அப்படின்னா நினைப்பீங்கன்னா அது நாளைக்கு அதுக்குலாம் முடிப்பீங்க கரெக்டா. ஸோ வந்து ட்ரைனிங் பண்ணுற கேமை அப்படியே கொடுத்துருவாங்க. தப்பாக கேட்டிங்க அப்படின்னா இது நீங்கள் வந்து ஒரு சலாசதுக்கு வச்சுக்க, சலாசதுக்கு வந்து எதாவது கற்றுக்கிற வச்சுக்க, கற்றுக்கும் போது என்ன இருக்கும், மூக்கு வர மாதிரி இது சப்பையாக தான் போகும், கரெக்டா இல்லையா? பட் நான் அதை அப்படியே வச்சிருக்க முடியுமா? அப்படி மிஸ்டேக்ஸ் பண்ணாதான் மிஸ்டேக்ஸ் பண்ணால் கற்றுக்க முடியும். 10 சலா பண்ணதுக்கப்புறம் தான் 10வது சலை நல்லா சலையாக வரும். அப்புறம் 14வது சலையை பண்ணி உங்களுக்கு கொடுத்தா ஓகே, கரெக்டாக இல்லையா? நான் முதல்ல பண்ண தெரியாமல் 2வது சலை 3வது சலை அதை எடுத்து மட்டும் தள்ள கரெக்டாக இருக்கும். உழைப்பு வீணாகுது இல்லையா? அது ட்ரைனிங். ஸோ ட்ரையல் பண்ணி கற்றுக்கிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம். இப்போ ஒரு கேமோட ப்ரைஸ் 200 300 400 ரிலீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கேன், நானும் உங்களுக்கு ஒருத்தர் அந்த கேம் வாங்குறான்னு வச்சுக்கோ. நம்ம ஊரில் கேம் வாங்குறதே பெரிய விஷயம். அந்த கேம் ஒருத்தன் வாங்குறான் பண்ணா அதை வாங்கி நல்லா இல்லை பண்ணா கடுப்பு வாங்க மாட்டான். ஏன்னா காசு கொடுத்து வாங்குறதுனால சீம்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போம். ஸோ அது இல்லைன்னா கண்டிப்பாக டிஸ்பாயிண்ட் ஆக தான் சார். அதே மாதிரி தான் ஃப்ரீ அசட்ஸும். ஃப்ரீ அசட்ஸ் இப்போ வந்து நான் அந்த நீங்கள் பண்ண கேம்லாம் அசட்ல ஒன்றா பண்ணிக்கிங்க புதுசாக பண்ணிங்கன்னா ஓகே, நீ ஃப்ரீயாக வாங்கி போடுறது ஈஸியாக பட்டு நீங்கள் பண்ணி தான் சிக்கன் கொடுக்கும்போது தப்பாக தான் இருக்காது. அது நீ பண்ணல, புரியுதா சொல்ல வரேன்ட்டு. புதுசாக கற்றுக்கும் போது தப்பு இல்லை, பொருளை வந்து கமர்ஷியலைஸ் பண்ணும் போது தப்பு மாதிரி தெரியுது. கமர்ஷியலைஸாக பண்ணும் பொழுது புதுசாக பண்ணியிருக்கேன் ஃப்ரீயாக ஆடுங்கன்னா ஓகே, ஃப்ரீ கேம் போது எனக்கு தப்பு தான் தெரியாது. ஸ்கீமில் பார்த்தா ஏகப்பட்ட கேம் இருக்குது ஓகேவா. பட் கமர்ஷியலாக விற்கும் போது தான் பிரச்சனை. உங்களுக்கு புரியுதா? கேம் ஜிபிடி பொதுவாக கேம் ஜிபிடி என்ன கேட்டிங்க அப்படின்னா அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கேம் எப்படி இருக்க போகுதுன்றதுக்கான சரியான ஸ்கிரிப்ட். எப்படி நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும் போதோ பாடுக்கும் போதோ பவுண்டட் ஸ்கிரிப்ட் சினாப்சிஸ் வச்சுக்கிறீங்களோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கேமே ஸ்கிரிப்ட் இருக்குது. அதெல்லாம் வந்து உங்கள் கேம் எப்படி வரப்போகுது, எப்படி இருக்கணும், என்ன மெக்கானிசம் தேவைப்படுது, என்ன கொண்டு வர போகிறீங்க, என்ன கதை வச்சுருக்கீங்க, எந்த கதைக்கு நடுவில் இந்த என்ன மெக்கானிசம் கேம் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் அந்த டாக்குமெண்ட்டை எழுதியிருக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் எழுதாத வரைக்கும் உங்களால் ஒரு முழுமையான கேம் பண்ணவே முடியாது. நடுவில் ஐடியா வரும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு. அப்போ நீங்கள் ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆனால் ஸ்கிரிப்டே நீங்கள் எழுதாமல் நீங்கள் வந்து டேரக்டாக போனீங்க அப்படின்னா உங்களால் கேமை முடிக்கவும் முடியாது, முடித்தாலும் நல்லாவும் இருக்காது. அதுவுமே நல்லா வந்துச்சு, நல்ல விஷயம் தான். பட் அது வந்து எல்லாருடைய அமையமாலாம் கிடையாது. ஸோ ஜிபிடியை ரெடி பண்ணுங்க. ஜிபிடி தான் ஃபர்ஸ்ட். நீங்கள் என்ன கேம் பண்ண போறீங்க, என்ன மெக்கானிசம் வரப்போகுது, 2D கேமா 3D கேமா பிளாட்ஃபார்மர் கேமா இல்லை வேற புது மெக்கானிசம் கொண்டு வர போறீங்களா அப்படின்றதான் தெளிவாக எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் போகும்பொழுது அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அசட் மேக் பண்ண போனாலும் அதுக்கேற்ற அசட் மேக் பண்ணலாம். நீங்கள் டுட்டோரியல் பார்க்க போறீங்க, அதாவது மெக்கானிசம் பண்ணலாம், அதை வச்சு மெக்கானிசம் பண்ணலாம். ஸோ வந்து ஜிபிடி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இல்லாமல் எப்படி பண்ணுறது நான் தனி வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன்.
ஓகே இப்போ செலக்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது சொன்னது வந்து யாரையும் அஃபன் பண்ணணுன்றது எண்ணம் கிடையாது. அஃபன் இருந்தால் மன்னிச்சுக்கிங்க. நான் சொல்ல வந்த கன்வே பண்ண வந்த விஷயம் வேற, கன்வே ஆன விஷயம் தப்பாகவும் இருக்கலாம். பட் நான் சொல்ல வந்த நோக்கம்ன்றது வேற, தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் பண்ணேன். ஸோ இந்த செக்மெண்ட்ல வேற என்ன வீடியோ போகலான்னு கவனம் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் நான் வந்து கேம் டெவலப்மெண்ட் பற்றியோ இல்லை அப்படின்னா ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு டுட்டோரியல்ஸ் பற்றியோ இந்த செக்மெண்ட்டில் போக ட்ரை பண்ணுறேன். இந்த ஹாலிடே இப்போ வரப்போதே இந்த ஹாலிடேஸில் வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இது மாதிரி வீடியோக்கு லைக் பண்ணி கொடுங்க, ஹைப் எதுக்கு நிறைய பேர் கண்ணில் காட்டும். இந்த மாதிரி நல்ல வீடியோ போடும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக எப்படி சொல்கிறீங்க போட்ட சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறேன், என்ன பண்ணுறது? ஸோ வந்து சப்போர்ட் பண்ணி ஹைப் எதுக்கு சொல்ஜஸ். ஓகே சொல்ஜஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். பாய்.